செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றம் இன்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆக என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததனால சொல்றேன். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததனால சொல்றேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததனால சொல்றேன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததனால சொல்றேன். இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததனால சொல்றேன். உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சார் அவங்க என்னன்னா ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸ கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாதுன்னு வர சொல்லியிருக்கிறீங்க. எப்படி கேள்வி கேட்பதற்கு முழு அதிகாரம் டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டிக்கு இருக்கு. உங்க துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கு. 40 பேர் கலந்துக்கிறாங்க. 10 பேர் ஒரு பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸ கோட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. நீங்க உங்க டெண்டர்ல பாக்கலையா? 250 kV எடுத்து பாக்குறீங்களா? ஸ்கிரீன்ல காமிக்கிறோம். 34 பேர் போட்டி போட்டாங்க. 34 பேரும் அச்சடிச்ச மாதிரி 7,51,660 ரூபாய் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எல்லாம் அச்சடிச்ச மாதிரி எல்லா ஒப்பந்ததாரர்களும் ஒரே ரேட்டை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் கூட்டு சதி இல்லைன்னா என்ன? இதை பார்த்தோன்னா கேள்வி கேட்கணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 34 பேரும் ஒரே ரேட்டு, 26 பேர் போட்டு 26 பேரும் ஒரே ரேட்டு, ஒருத்தர் கூட மாறுபட்ட ரேட்டு கிடையாது. என்னடா இது? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருக்கனே. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடம் இல்ல. ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. நயா பைசா இழப்பு கிடையாது. இது ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா 34 பேரும் சேர்ந்து ஒரே ரேட்டை கொட்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? 7,51,660 ரூபாய்க்கு கொட்டேஷன் எகிருது. ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. ராஜஸ்தான் அரசாங்கம் அதே நவம்பர் மாசம் 315 kVAவே 5,48,000 தான் வாங்கியிருக்கிறாங்க. ஜெம் ரேட் அவங்க 4,70,000 250 kVA, அதே ஸ்பெசிபிகேஷன், அதே காப்பர் வைண்டிங், அதே CRGO, அதே எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் நீங்க பாத்துக்கலாம். TNEB இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் 4,60,000 சுற்றம். இப்ப எல்லாமே என்ன காண்பிக்குது? சந்தை மதிப்பு 4,60,000 70,000 இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு 7,51,660 எங்கேயோ 2.5 லட்சம் கூட போட்டிருக்கிறீங்க. பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறியா? பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா? அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெண்டர்லாம் உங்க கையில இருக்குன்றீங்களா? ஏன்னா அப்பெல்லாம் பாக்ஸ் டெண்டர் இருந்திருக்கும், இ டெண்டர் இருந்திருக்காது. இ டெண்டர் தான் நாங்க பார்க்க முடியும். பாக்ஸ் டெண்டர்லாம் நீங்க உங்க கையில நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் எடுங்க, பாருங்க, சந்தை மதிப்போட கம்பேர் பண்ணுங்க, எதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, நம்ம அதையும் சிபிஐக்கு கொடுத்து விடுவோம். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யறோம்னா அந்த மக்கள் வந்து நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம செய்யறதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு இப்பதான் வந்து புரியுது. அரசு வேலை பாக்குறவங்கல நான் கேட்ட வரைக்கும் ஒரு 10 பேர்ல ஒரு 3 பேர் வந்து டிவி கேட்க ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம் தான், மாற்றம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரைட். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கம்பேஷனேட்ல உள்ள போனவங்க. கம்பேஷனேட் மீன்ஸ் இந்த அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பிள்ளைக்கு தான் அந்த வேலை, ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபுக்கு தான் அந்த வேலை அப்படின்ற மாதிரியான சிஸ்டத்துல உள்ள வந்தவங்க. சரி, அப்படி அந்த சிஸ்டத்தை யார் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள். அதாவது அவங்க பாக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலை வந்து யாரால வந்துச்சுன்றது இருக்கணும்ல. நம்ம வந்து படிக்கல,
அப்பா மூலமா இல்ல ஹஸ்பண்ட் மூலமா நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஒருவேளை கலைஞர் அவர்கள் அந்த சிஸ்டம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு இந்த வேலை இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாடுன்னு ஒண்ணு இல்ல, அந்த சாப்பாடு வந்து நம்ம வேலை மூலமா தான் வருது. அப்ப இந்த வேலை இல்ல நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நம்ம இப்படி இருக்க மாட்டோம், இவ்வளவு தூரத்துக்கு ப்ரிவிலேஜா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நன்றியே கிடையாது. பாத்தீங்களா, ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. என்னன்னா தமிழகத்துல இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அப்படின்னா இரு பெரும் திராவிட கட்சிகள் இங்க ஆண்டிருக்காங்க. தமிழகம் பல துறைகள்ல முன்னேறினதுக்கு அவங்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சி காலத்துல இந்த மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னா ஆமா நடந்திருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஆட்சி காலத்துல நாங்க இது செய்ததாலேயே நீங்க எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்ல இப்படி நடந்ததாலேயே அடுத்து உங்களுடைய அந்த வாக்களிக்கும் உரிமை இது எல்லாமே எங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும், எப்படி நீங்க அங்க வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுவே அடிப்படையில தப்பு அப்படின்ற. ஏன்னா மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நீங்க எங்களை கவர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது ஏதோ உபகாரம் செய்தது போல இது இனி வரக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க சொன்னீங்களா ஒரு சாய்ஸ் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றனாலேயே அவங்கள விமர்சிக்கிறதோ இல்லனா வந்து திராவிட கட்சிகள் இங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இங்க ஆட்சி கட்டில அமர்த்தினாங்க. அப்ப செய்திருக்க வேண்டியதும் இங்கதான். இதை ஒட்டியே இந்தியாவில் இன்னும் பல மாநிலங்களும் பல இதுல வளர்ந்திருக்காங்க. அதுல தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. கடமையாக கருத வேண்டிய ஒன்றை உபகாரமாக கருதி இதனாலேயே அடுத்து வர்றவங்க மேல பல கேள்விகள் எழுப்புறது, இந்த நிலையில அவங்க செய்வாங்களா அப்படின்னு. என்னன்னா வர்ற தரப்புல முதல் வந்து கேள்வி எழுப்பப்பட்டது அவங்களுக்கு கட்டமைப்பு இல்ல, அடிப்படை இல்ல, எதுவும் இல்ல அப்படின்னு. ஆனா அவங்க அளவுல அவங்களுடைய கட்சிக்கான உறுப்பினர்களை சேர்த்து கட்டமைப்பு உருவாக்கி பூத் கமிட்டி போட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திப்பாங்களா, முதல் வேட்பாளர்கள் களத்துல நிப்பாங்களா, இதை தாண்டி பூத்துக்கு ஆள் இருக்கா, இப்படி பல கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்க. இன்னைக்கு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கான வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்ற அடிப்படையிலேயே பல நாளும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு என்னன்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வராங்க வரல, அவங்க பெரும்பான்மை பெறாங்க பெறல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி அமைத்து கூட்டணியினுடைய பலத்துல 30, 35, 40 பேசிட்டு இருக்காங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கட்சியாக அவங்களுடைய பலம் என்ன அப்படின்றது இந்த தேர்தலில் தெரியும். அப்படி பாக்குறப்போ ஒவ்வொருத்தரும் தனித்து நின்று இந்த பலத்தை முதல் நிரூபிப்பாங்களா, அந்த பலம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றதே அடுத்த கேள்வியா மாறி போயிடும். தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த இரு பெரும் அரசுகள் மாணவர்களுக்கு இல்ல மக்களுக்கு அரசியலை எப்படி கடத்தி இருக்காங்க, அதற்கான தேவை என்னவாக இருக்கு, அதாவது இவ்வளவு பேரு இவ்வளவு எழுச்சியோடு இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க அப்படின்னாலே இங்க மாற்றுன்ற ஒன்று தேடப்பட்டு கொண்டே இருந்தது. அது உங்ககிட்ட இல்லாம வேற ஒரு தரப்புக்கு போகவும் அவங்க தயாரா இருக்காங்க. திமுகவில் ஒரு பிரிவினர் கொண்டாடக்கூடிய இந்த எக்ஸிட் போல ஒண்ணுமே இல்லையா? நீங்க 170, 180 நீங்க இன்னைக்கு டிஎம்கேக்கு 133 சீட் இருக்கு. அதை தக்க வச்சுப்பீங்களா? ஏன்னா உங்க எக்ஸிட் போல் என்ன சொல்லுது, நீங்க விரும்புற எக்ஸிட் போல் என்ன சொல்லுது, 125 to 145, அல்ல மிடில் பார்த்தா 135 நம்ம எடுத்தோம்னா அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க நம்பர். அது உங்க கூட்டணியோட தான் சேர்ந்து வரும்னா அப்போ உங்க நம்பர்ஸ் கீழே போதா? அத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்குது உங்கள்கிட்ட. இவ்வளவு கூட்டணி கட்சிகள், இவ்வளவு பணபலம், இவ்வளவு மீடியா பலம், எதிர்கட்சிகள் ஒற்றுமையின்மை, இவ்வளவுக்கு மத்தியிலையும் திமுகவால 118 வாங்க முடியலன்னா அது ரொம்ப 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 அவலமானது. ஆதரவு ஊடகங்களுடைய வெளியீடு கூட வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு. யாருங்க? ஆதரவான ஊடகங்களா இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த ஊடகங்களாலேயே வந்து அவர்கள் விரும்பக்கூடிய 150+ கொடுக்க முடியாது. அதுல என்ன இருக்கு அப்புறம் உங்களுக்கு 200+ சொன்ன திருமாவளவன், பிரேமலதா, விஜயகாந்த்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் 200+, 200 வெல்வோம், ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி சொன்னா எந்த ஊருக்கான யாருமே நீங்க அந்த பதில வந்துட்டு பேசவே இல்லை. டிஎம்கே அஃபிஷியலி அவங்க ரியாக்டே பண்ணலைங்க. சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ அல்லது RS பாரதியோ எத்தனையோ செய்தி தொடர்பாளர் ஏன் அவங்க கொண்டாடுவாங்கல்ல, இது வந்து சமூக வலைதளங்களில் கொண்டாடுவாங்கல்ல, ஏன் அமைதி காக்கிறார்கள்? என்னமோ நடக்குதுன்னு தெரியுதுங்க.